இந்த காயமே நாளுக்கான இது பாமுக குட்டிகளா. பொருட்சொல் காயம் காயம் வருகின்றார். முதலில் நகுலவதி இதழை தேவன் அவர்கள். காயத்துக்கு மருந்து போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வாங்க. எந்த மனக்காயத்துக்கோ உடல் காயத்துக்கோ? பல 2 காயத்துக்கு. பல காயங்கள் பல காயங்கள் இனிய இருக்குல்ல காலை வணக்கம். மனிதனுக்கு. நம்மளவதி இந்த தில்லைத்தான் காயம் வருவதோ வணங்குகிறேன். தெரியல. பொறிச்சொல் 933வது பொறிச்சொல். காயம் காயம். காயம் என்றால் எமது உடம்பை கொடுக்கிறது. ஒவ்வொருடைய உடம்பும் காயம் என்று சொல்லப்படும். நாங்கள் ஓடிப்போய் சறுக்கி விழுந்து விட்டால் மாறாத காயங்கள் ஏற்படும். அந்த காயங்கள் சில வேளை பெரிதாகி வலிகளை தந்துவிடும். ஒருவர் செய்த காயம், அதாவது எமக்கு ஏதாவது அடித்து அல்லது குத்தியோ கடித்தோ விட்டால் அந்த காயம் நாங்கள் இறக்கும் வரை அந்த காயம் எமது உடம்பில் தழும்பாக இருக்கும். அதாவது அடிபட்ட புண்ணை சொல்லுவார்கள். அதே போல் காயம், நாம் மிளகை காயம், மிளகுக்கு காயம், அந்த மிளகை நாங்கள் உட்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதனுடைய பல நன்மைகள் உடம்புக்கு. அதே போல் கடுகை போட்டுத்தான், கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிதென்று சொல்லுவார்கள். அந்த கடுகை போட்டுத்தான் சமையலில் முதலில் தாளித்து கறிகளை வைப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு தேவை. ஒரு இலக்கை அடைய வேண்டுமென்றால் அதற்கு முயற்சி, நம்பிக்கையுடன் அந்த முயற்சி செய்தால் நாங்கள் அந்த முயற்சியில் வெற்றி அடையலாம். இலக்கு இல்லாமல் வாழவன் ஒரு செட்டை இல்லாமல் இருப்பது போல இருக்கும். இதை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கினை வைத்துத்தான் படிப்பார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீ காலை வணக்கம். பொறிச்சொல் 930வது. என்னோட இல்லையா வாணி? எதுக்குள்ள பொறிச்சொல் வரவுடனே திரும்ப போட்டிங்களா? இப்போ உள்ள நம்புற பாருங்க வா பொருட்சொல். മുപ്പത്തൊണ്ടോ ഇല്ല കൂടെ വരെ ഇല്ല. ஏதோ பிள்ளை இருக்குது. இல்லை நான் தாரேன். 29 ഇല്ല കൂടെ ഇല്ല. താരുകളാ நின்றுட்டு தான் சிக்கல்ல. வணக்கம். நான் 2 பேரும் சொல்லலட்டா. காயம், மற்றவர்களை நாம் காயப்படுத்தக்கூடாது. எமக்கு காயம் வந்தால் அதை ஆற்றுவது கடினம். சில காயங்கள் மாறும், சில காயங்கள் மாறாது. நன்றி, வணக்கம். விட்டுத்தோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெரான் சொன்னால் தாங்க. வியாழக்கிழமைக்குரியது 4077. காயம் 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 எமது உடலை, உடல் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. மெய்ய நெஞ்சலெல்லாம் உடல் நெஞ்சலெல்லாம் காயம். எமது உடலை சுகாதார முறைப்படி சுத்தமாக வைத்திருந்தால் நோய்கள் வராது. காயம் உடம்பின் அடிபட்டால், உடம்பில் எதுவும் அடிபட்டால் புண்ணுகள் ஏற்பட்டு காயங்கள் வீட்டால் புண்ணாகிவிடும். காயப்படுறது காயம். வருங்கால சமுதாயம் தங்களது இலக்கின்படி வாழ்ந்து உயர வேண்டும். இலக்கல் ஒரு பதம் இருக்கின்றது. காயம் கடுகு மிளகு முதலிய சரக்கு பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ள கடுகு மிளகு ஒரு பதம் இருக்கின்றது. காயம் இயேசு 5 காயங்களால் வேதனைகளை அனுபவித்து சிலுவையில் மரித்தார். 5 காயங்கள் இருக்கு. 5 விழாவில் கையில காலில் 2 காலிலும் 2 கையிலும்
விழாவிலும் இருட்டியால குத்தினவர்கள் 5 காயங்கள். காயம் குழந்தை பிறந்த தாய்மாருக்கு சறுக்கு பொருள் அரைத்து காயம் சாப்பிட கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம் தலைவாணி. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் அணி. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக புரைச்சொல் இன்று காயம். காயம் என்னுடைய காயம் 1125 ஆகிறது. காயம் இது புண், வடு, உடல், ஆகாயம், உழைப்பு, குழம்பில் வெந்த கருத்துண்டு, பெருங்காயம் என்றெல்லாம் பல சொற்களை கொண்டு வருகின்றது இந்த காயம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்றொரு பாடலும் இருக்கின்றது. காயம். மற்றது உடல் என்ற சொல்லுக்கு காயத்தில் பட்ட காயம், உடலில் பட்ட காயம் ஆறினாலும் மனக்காயம் எளிதில் ஆறாது. தீயினால் சுட்ட வடு என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. தீயினால் சுட்ட காயம் வடு ஆறாது, ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதெல்லாம் தூக்கி குப்பையில கொஞ்சம் வைக்கணுமா? சொல்லுங்க. நாவினால் சுட்ட வடு காயம், அதுவும் காயம். மற்ற புண் என்ற சொல்லும் காயத்துக்கு வருகிறது. புண் என்ற சொல் நீண்ட நாள் பட்ட புண்கள் புலையோடி மிகவும் வலியை நீண்ட காலம் மாறாமல் மிகுந்த வலியை தந்து கொண்டிருக்கும். புண்ணுக்கும் அந்த காயம் என்றது புண்ணுக்கு ஒரு சொல்ல கொண்டு வருகிறது. வெங்காயமும் பெருங்காயமும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களாகும். மற்றது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 5 திரு காயங்களால் நொந்து வருந்தினார். பரந்த வான்பரப்பை ஆகாயம் என்கின்றோம். ஆகாயம் என்கின்றோம். ஆகாயம் என்று சொல்லும் இருக்கிறது. ஆகாயம் என்று சொல்லுகிறோம் பரந்த வான்பரப்பை. மிளகு, சுக்கு, கடுகு 3ஐயும் திரிகாயம் என்கின்றார்கள். திரிகாயம். கோபித்தலுக்கும் காயம் என சொல்லப்படுகிறது. கோபம் கொள்வதற்கும் காயம் என்று சொல்லப்படுகிறது. மற்றது காயப்பட்ட புண்களை ஆறினாலும் அந்த தழும்பும் இருக்கிறது. காயப்பட்ட புண்கள் ஆறினாலும் அதன் தழும்பு ஒரு நாள், அதாவது வடுவுக்கும் அது வரும். அப்ப அது மாறாதானே? அப்ப நாவினால் சுட்டதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். என்ன தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாது. அதைத்தான் சொல்றேன். நாவின சுட்டவாடு. எத்தனை பேர் உங்களை காரி துப்பி உங்களை கண்டு உங்களை திட்டினாக்களோட இன்றைக்கு கை கொடுத்து திரிகிறீங்களோ இல்லையோ? அதெல்லாம் மனசுல பதிஞ்சு. ஆனா அந்த வாடு இந்த 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 நெருப்பு சுட்டது, பிளேட் வெட்டினது, கம்பி கிழிச்சதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. ஆறு வச்சாண்டு தெரியல. இதை எத்தனை பேரை பாக்குறோம். உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லி சொல்வாரு. கோவித்தலும் காயம் என்று சொல்லப்பட்டது. மற்றது அந்த வியாக்கா சொன்ன மாதிரி இந்த காயம், அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த அது சொல்வார்கள் வயிற்றுப்புண் மாறணும் என்று. ஆனா வயிற்று புண்ணுக்கும் குழந்தை பேருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏன்னா கற்பப்பையில வயிற்று புண், அது புண்ணு சொல்லக்கூடாது. ஏன்னா மருத்துவர் சொன்னார், என்ன வயிற்றுப்புண்ணு சொல்றீங்க, குழந்தை பிறந்தா வயிற்றுப்புண்ணு சொல்லி அது சொல்லக்கூடாது, அந்த காயம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குடல் அந்த கற்பம் கற்பப்பைக்குள்ள அதுதான் அதுக்கு வயிற்றுக்கும் தமிழ்ல அப்படி வந்தது சம்பந்தப்பட மனுஷன் வைத்தியர் ஒரு சொல்றாரு. வயிற்று அந்த மருத்துவர் சொல்லி இருக்காரு, நீங்க அந்த புள்ள பிறந்தா வயிற்றுக்கு கூடாதுன்னு சாப்பிடாம இருக்காதீங்க. ஏன்னா அது வயிறு வேற, அந்த மருந்து கற்பக்குடல் என்று சொல்லி அது சொல்லுவாரு. ஆனா அந்த காயம், அந்த காலத்துல காயத்தை உருட்டி அது கசப்பாவும் இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். அரைச்சி தூரம் போட்டு கருப்பு உருண்டை அதை அந்த பாக்கில போடுவாங்க. வயிற்றுக்கு நாராயணம் வயிற்று இதே நேரம் ஒரு இது எப்ப வாங்கினேன் எங்க வாங்கினேன்னு தெரியல, கடுக்காய் பொடியாண்டு வாங்கி வச்சிருக்கிறேன். சரியா, 30 ரூபாய் இந்தியாலாம் வாங்கிருக்கிறேன் போல. அதையும் வாங்கினேன் எனக்கு தெரியும். கடுக்காய் அதை என்ன செய்யறது? கடுக்காய் பொடிய அப்படி நல்ல போடலாம். கொஞ்சம் சுடுதண்ணி கூட போட்டு குடிச்சா ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொன்று சொல்லுங்க. செல்வியக்கா சொல்லுங்க. நீங்கள் பிரியாணி செய்யும் பொழுது அதில் கொஞ்சம் பவுடரா இருந்தா கொஞ்சம் போடுங்க. வயிறு அதுகளுக்கு நல்லது. சாப்பாடுகளும் சமைச்சு போ. சாதிக்காதான் பிரியாணிக்கு இல்ல அதுவும் போடலாம். சரி, அப்ப ஏன் ரெண்டு சொல்லுங்க. கடுக்காய் பவுடர், இல்ல அது சரி. அது என்ன செய்யற? தண்ணிக்குள்ள போட்டு குடிக்கிறா? அவிச்சு போட்டு எடுத்து வாங்கி கொஞ்சம் கிளாஸ்ல
கடுக்காய் கொதி தான் தண்ணி இல்ல இருக்கிறது, கோதா இருக்கிறது, அதைத்தான் எடுக்கணும். அதுதான் கடுக்காய் தோல் தான் பாவிக்கணும். தான் அதைத்தான் பவுடர் ஆகி வச்சிருக்கிறார்கள். ஓகே. ஆமா அதை நீங்க சுடுதண்ணிக்குள்ள போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வயிறு ஊதலுக்கு இருந்த அதெல்லாம் இல்லாம போகும். சும்மா சுடுதண்ணிக்குள் போட்டு அப்பா குடிக்கிறது. அப்படி வச்சிருக்கிறார் வீட்டில் வாங்கி வச்சிருக்கு. கடுக்காய் முழுசா இருக்கு, அது எங்களை உடைச்சு போட்டு நாங்க வச்சு இந்த ஆக்களுக்கு கொடுக்கறது, அதை அவிச்சு போட்டு குடிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா அந்த கொட்டை ரசம் தானே. ஐயோ நீங்க சொல்றேன்னா சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன்னா சொல்றேன். இல்லை நான் இப்போ கேட்குறேன், கடுக்காய் பொடி, கடுக்காய் பவுடர், ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொன்று சொல்லுங்க. இப்போ இவா நேவிஸ் அவர்கள் சொல்கிறேன், சரி ஜேனன் சொல்கிறேன், நீங்கள் அந்த காயை தட்டி போடுறேன்னு சொல்லி இது ஆல்ரெடி பவுடராக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார் சுடுதண்ணிக்குள்ளே கொஞ்சம் சும்மா போட்டு கோப்பி போடுற மாதிரி போட்டுட்டு குடிங்க. ஓகே. அது பெரிய வச்சுட்டு கொதி தண்ணி விட்டு தான் வாணி அதைத்தான் சும்மா தண்ணிக்குள்ளே குடிக்கல தானே இதையும். சுடு தண்ணியா கொதி தண்ணி தானே. அப்போ கிளாஸில் தண்ணி ஊற்றி போட்டு நாங்கள் கோப்பி போடுற மாதிரி அதை போட்டு குடிக்கிறோம். கொஞ்சம் சொட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்பதான் அந்த மஞ்சள் கலரா வரும். குடிக்கலாம். இந்த வயிறு சொல்லுவேன் அவர்கிட்ட, நீங்க நான் சொல்லுவேன் எனக்கு வயிறு சரியான நோவு, இந்த விழுந்ததுக்கு போய் இந்த வயிறு சரியான நோவு சில நேரங்கள்ல வயிறு நிமித்தி நடக்க இல்லாம ஒரு நோபாவை சொல்லுவா, கடுக்கா பவுடர் போட்டு சுடுதண்ணிக்குள்ள போட்டு குடிங்க, இந்த நோவுகள் மாறிடும். நான் என்னோட கடுக்கா பவுடர் இல்லைன்னு சொல்லி எப்படியா வாகனத்துல கொண்டு வந்து தாராங்க. நேற்று கிளிமணி போக்கில் கபட்டுக்குள்ள இருந்தது. நான் தான் வாங்கி வந்திருக்கேன். இந்தியாவில் 30 ரூபாண்டி இருக்கும் அந்த பேக்கெட் எண்ணுக்குலாம் அங்கே வாங்கியிருப்பேன். நான் என்னத்துக்கு வாங்கினது தெரியாது. தந்தார்கள் தெரியாது. கடுக்கா கொட்டை கசக்கம் இல்ல, அது தெரியல. அதுதான் பொடியாக்கி வச்சிருக்கேன். கொட்டை எடுக்கிறீங்களா கோதுதான் எடுக்கிறேன். அதான் கடுக்காய் தோல் பவுடர்ண்டா அந்த இதுல இருக்குது. கடுக்காய் தோல் தான் பாவிக்கிறேன். தோல் பவுடர்ண்டா அந்த கொட்டி எடுக்கிறேன் பக்கெட்ல இருக்குது. எடுக்கிறது வயிறு கிளுமை வாயு பிரச்சனைகள் இருந்தா அதுகளா குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறார் வீட்டில் எங்களை அப்பா. குழந்தைகளுக்கு அதை அவிச்சு கொடுக்க சொல்லி தானே இந்த வயிற்று கிளிய பண்ணும், வயிற்று ஆயுர்வேத வைத்தியம். அந்த மந்த குணங்கள் இருந்தா குடிக்கிறதா? மந்த குணத்துக்கு அம்மல் பொறுமையில் இருந்தா வாயு பிரச்சனைகள் இருந்தா அது கிளியர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது கிளியர். ஓகே, குடிச்சா போச்சு. ஏன்னா சில நேரங்களில் சாப்பிட்டுட்டாக்கள் அந்த வாயு அப்படி இருந்துட்டு ஒரு நேரத்துல குடிங்க, அப்படியே எடுக்க குடிக்காம இருந்துட்டு. மற்றது மணி ஃபயரினால் சுட்டவும் உள்ளாரே மாறாது, டங்கினால் சுட்டதும் இப்ப மாறுதான். என்ன நீங்க முதல் சொன்ன சுட்டதும் இப்ப மாறிவிடும். ஆனால் டங்கால இல்ல அதுதான் அதை மாத்தணும். சரியா? எவ்வளவு கேவலமெல்லாம் கதைச்சு போட்டு இன்றைக்கு இது கை ஓர்த்து தெரியுது சனம். சரியா? நான் கேட்குறேன், இவர் எனக்கு கதைச்ச கதைக்கு 4 கேள்வி கேட்டுப்படா நான் இவரோட உறவு வைப்பேன் சொன்னாங்கள். இருந்து கூடி கும்மி அடிக்குதுகள். கேட்டா அதெல்லாம் ஒரு காலத்து கோபத்துல வர்றது தானே. அப்ப அது போயிட்டு அப்ப இதை மட்டுமே வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு இவங்களுக்கு இஞ்சி பாருங்க, ஊசி ஊத்துறது இன்றைக்கும் இருக்குது நமக்கு. சரியா? அம்மன் வந்து தடம் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது. நாய் கடிச்சது கம்பி கடிச்சது எல்லாம் இன்றைக்கும் தடம் இருக்குது. மாத்தணும். இந்த இது சொல்லக்கூடாது யாருமே. ஐயோ, பழமொழியை என்ன செய்யறது? பழமொழியே வெட்டி அது ஒரு காலத்துல இருந்திருக்கு, வேதம் ஒன்றுக்கும். இப்ப எல்லாம் அதெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கொண்டு தெரியல. அது ஈச்சன்னா வாங்க. வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் அன்பு வணக்கம். இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நல்ல சந்தோஷமா தான் இருக்கும். அமுகம் கேட்டுக்கொண்டிருந்தாரு சந்தோஷம்தான். ஏதாவது தூக்கி போடுறதானேயா? ரெண்டா போட்டுட்டு கதையை நீட்ட வேண்டியானே. அதானே இருந்த நிலத்தை நீட்டி ரோட்டு போடுறதும் ரோட்டால கார் ஓடுறதும் இதுதானே படம். சரி, கேட்டுக்கொண்டு இருந்தேன். மற்ற சுட்டி சுட்டி காட்டிய கதைகளையும் சுட்டிக்கு வெட்டி கதைக்கிற கதைகளையும் கேட்டேன். முதலும் நானும் ஆரம்பத்திலிருந்து டேவிட் அண்ணாட கதை வார்த்தையிலிருந்து இப்ப மட்டும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இடையிடையே நானே சிரித்து கொண்டும் துக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறேன். இப்ப கடைசா வந்த வார்த்தையில கடுக்கா வந்தது. கடுக்கா ஆயுர்வேதிக் ஒரு மெட்டீரியல், ஒரு இல்லாம ஒரு பொருள் தான். கடுக்கா வந்து ஒரு ஒரு மூலிகை. எல்லா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸும் வச்சிருப்பாங்க. இப்ப 6 இதுகளெல்லாம் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இங்கிலீஷ் டேப்லெட்ஸ் தான் பாவிக்கிறாங்க. இந்த கடுக்கா வந்து வயிற்றை சுத்தமாக்குறதுக்கு அதன் அழகுப்படி சாப்பிட்டால் அதன் குணத்தை காட்டும். சாதாரணமாக எங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொன்னா சிறிதளவு வயிற்று சரியா நோவா இருக்குது, மிச்சம்
வசதியா இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கூடின அளவு அதை சாப்பிடுறது. அரைச்சி நேரடியாகவே அந்த தூளை கொட்டை தான் நல்லதான், அதுதான் ஒரிஜினல். இது ஆட்டமாவும் சேர்த்திருப்பாங்க இந்தியாவில. என்னதான் சேர்த்தாது தனி மருந்து இருக்குது. இந்த நாங்கள் மருந்தண்டு அதை பாவிச்சு அதால சைட் எஃபெக்ட் வருமோ தெரியல. அதுவும் ஒரு கேள்வி இந்தியாவில வாங்குற பொருட்கள். இலங்கையில கடுக்கா கொட்டை இருக்குது, கோதோட நடுவில கொட்டையோட கடுக்கா இது இருக்குது ஒரிஜினல். பின்ன அத உறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சி தண்ணியில கரைச்சி குடிக்கலாம். குடிச்ச வயிற்றோட்டம் சரி. நாங்க கடையில போயிட்டு டல் கலெக்ஷன் வைசாக் கொடையிலும் டல் கலெக்ஷன் அது இதுகளை வாங்கி படாரங்களை போட்டு குடிக்கிறோம். ஆனா கடுக்கா மாத்திர ஷார்ட். வணக்கம். அந்த இடை கொடுக்கறதுக்கு மன்னிக்கவும். உள் இது பாவிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த வெளி இதுதானே பாவிக்கணும், உள் இதை எறிய வேணும்னு சொல்லி. கசப்பு தானே, கசப்பு, சரியான கசப்பு. இது உள்ள இருக்கிற கொட்டையா? அது எறிய வேணுமா? பாவிக்கிறேன் இல்ல, எனக்கு தெரியாத, நான் அப்படித்தான் சொல்லிச்சுனா. எனக்கும் தெரியாது. ஆனா கொட்டையை பாவிக்கிற இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கொட்டை இருக்கிறதால அதை உடைஞ்சி அது கூடாதான்னு தான் சொல்றேன். கைப்பா இருக்கும். ஆனா கொட்டை சாப்பிடுறதா இல்லையான்றதும் எனக்கு நிச்சயம் இல்லை. கொட்டை இருக்கிறபடியா தான் அந்த அந்த முழுக்க அந்த உறைஞ்சிறதுக்கு பிடிச்சு உறைஞ்சிறதுக்கு கொஞ்சம் துன்பமா இருக்குது, என்ன உதவியா இருக்குது. அந்த தோலை வளைச்சு நாங்கள் உறைஞ்சி கேட்ட மாதிரி பாவிக்கலாம் தானே. இது வயிற்றோட்டம், வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்காக தான் இலங்கையில இருக்கு. இதுதான் கடுக்காய். அந்த அதேதான் கருப்பு பிரவுன் கலர். இது கொட்டை உள்ளுக்குள்ள இருக்குது. ஆடும் தோரைத்தான் எடுக்கிறது, கூதத்தான் எடுக்கிறோம். தோலோட சதை, காஞ்ச சதையும் தோலும் இருக்கும். சாதிக்கா மாதிரி தான் இந்த கடுக்காய் இருக்கு. சாதிக்கா மாதிரி சுடுநீர்ல கலந்து விட்டா எல்லாத்துக்கும் நல்லமா. சாதிக்காய்க்குள்ள சோட எடுக்க மாட்டாங்க, கொட்டையை தான் எடுப்பாங்க சாதிக்காயில. சாதிக்காய் அது கொஞ்சம் சின்ன சாதிக்காய், அது அப்படியே இருக்கு. உள்ளுக்குள்ள கொட்டை ஆடை அதுஞ்சிருங்க. சாதிக்காய் அது சின்ன, அதே மாதிரி தான் சின்ன இருக்குது. என்னட்டும் இருக்கு, சாதிக்காயும் கடுக்காயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் நாங்க பிரியாணிக்கு போடுறோம். நாங்க சாதிக்காய் தான் பிரியாணிக்கு போடுறது, கடுக்கா போடக்கூடாது. கடுக்கா நாங்களும் போடுறோம். சாதிக்காய் சின்ன. இது கொட்டை கிழுங்கம் உள்ளுக்குள்ள. அந்த கொட்டையை விழத்தோളം கூதத்தான் எடுத்து சமைக்கிறது. இது சாதிக்காய். சாதிக்காயில தோட உடைச்சு போட்டுட்டு கொட்டையை தான் எடுப்பாங்க. இங்கிலீஷ் மருந்து அரிவராட்டிக்கு குணம் வராட்டிக்கு ஜெர்மனிக்கு போகலாம் வந்து நினைக்கிறேன். சாதிக்காய் தான் அந்த நாங்கள் அந்த எல்லாத்துக்கும் போடுற பக்கெட்டு சாதிக்காயா? சாதிக்காய் கேக்குக்கெல்லாம் நான் கடுக்காய் சாதிக்காய். சாதிக்காய் அப்படியே நசியும். அந்த பாக்கு இருக்கு தானே, அந்த கொட்டை பாக்கு இருக்குது, அது ரெண்டா பிரிச்சா அந்த உள்ளுக்குள்ள ஒரு இப்படி இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு சாதிக்காய். சுட வச்சா சுட்டுட்டு தானே சாதிக்காய. இப்ப நீங்க ரெண்டையும் என்னதுக்கு வச்சுக்கிறீங்க? சில நேரம் வைக்கிறது வாணி வீட்டுல பாவிச்சதானே, அதோட எல்லாம் வாங்கி வச்சு ஸ்க்ரப் பண்ணி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு குடிக்கிறேன். எல்லாம் கராம்பு, இலக்காய், மற்றது எல்லாம் சாதிக்காய், திப்பெலி எல்லாம் அந்த புழு மிளகு மாதிரி இப்படி நீளமா இருக்கு. அதெல்லாம் அமைச்சு குடிக்கலாம். கொத்தமல்லி, கண்டதிப்பிலி, கரிஞ்சீரகம், ஓமம், கரிஞ்சீரகம் வச்சிருக்கேன், ஓமம் வச்சிருக்கிறேன். நேற்று என்ன சொன்னது ஏதோ உண்டு, என்ன சொல்றது டாக்டர் சொல்லி அதிமதுரம் இருக்கு. அது ஒரு சின்ன இருக்குது. அதுவும் கட்டை, அதுவும் என்ன கட்டை அடிதடி மாதிரி இருக்கும். அது பழுதா போவா, சின்ன சின்ன தடி காஞ்சது. வசம்பு, மரமஞ்சள், அதிமதுரம் எல்லாம் ஒரே சாதியை சேர்ந்தது. தெரியாது, காணவே இல்லை. கட்டை மாதிரி நான் அன்றைக்கு போன முறை காட்டுன வாணிக்கு அதிமதுரம். அந்த கட்டை மாதிரியோ? அதிமதுரம், வசம்பு,
மற்றது மரமஞ்சள் மூன்றும் ஒரே ஒரே மாதிரி தான் ஒரே இருக்கும். மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதே மாதிரி இந்த சின்ன சின்னதா தான் நறுக்கி தருவாங்க. அவ்வளவு இருக்குது என்ன கை வைத்தியங்களுக்கு. கராம்பும் அதே வரிசையில தொண்டை வரும். நோய் தொண்டை ஆக்களுக்கு எல்லாம் அதிமதுரம் அந்த அதிமதுரம் சூப்பர் ஜாமான். இந்த வாய்க்குல போட்டு இந்த பாட்டுகள் படிக்கிறதுக்கு மெல்லிய குரல் வர்றதுக்கு அதிமதுரம் போட்டு மெல்லுவாங்க, மெண்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் போடுங்களேன். அது மாதிரி கராம்பு இருக்குதானே, கராம்பும் அதே ஆக்ஷன். அதிமதுரம் கட்டை கட்டி பெருசு பெருசா வச்சிருக்கீங்க. என்னட்ட மெல்லிய மெல்லிய இனிப்பு இனிக்கும், சாவி இனிக்கும். கரிஞ்சீரகம் வச்சிருக்கிறீங்க. நாங்களெல்லாம் சிறுவனுக்கு வரும்போது மருத்துவ ஜாமாக கட்டாயம் வாங்கிட்டு வர்றது. இல்லவாணி அங்க அந்த மீளமவியல் நட்டம் வாங்க அதுகளுக்கு வேற தானே கோயில்களுக்கு வீட்டை வந்து எங்கட பேசிக்கிட்டு அதிமதுரம் வாங்கி கொள்ளுவோங்கள், அபின் வாங்கி கொள்ளுவோங்கள், தொண்டைக்கு இதுன்றதுக்கு பாடுறார்கள் எல்லாம் பாடுறவைகள் அபினை வாங்குறவைகள் அந்த அபின் அந்த உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லி மீளம் தட்டுறதுக்கு வச்சிருக்கிறது. அது வர நடக்குதோ சொல்ல வழிகிட்டீங்க சொல்லுங்க. அது லைசன்ஸ் உள்ள ஆக்களுக்கு தான் கொடுப்பீங்க. பிள்ளை ஒன்று நான் இலங்கைக்கு போய்க்க சொன்னவ தன் மகள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறவா இருமல் வந்தால் ஒரு துண்டை எடுத்து தடியை அப்படி கொடுத்தா சப்பி உமிழ் நீரை விழுங்குவினமாம். தான் மருந்தோல் பாவிக்கிறேன் இல்லையாம என்ன கொண்டுற சொல்லி நான் கொண்டு வந்து பார்சல்ல அனுப்பி விட்டேன். நான் இவருக்கு சொன்னா சப்பிப்பாங்க உண்டு வைக்காந்தாலும் பாவிக்கிறேன் நான் வைக்கானே அதை மருந்து எறிஞ்ச நாங்கள். ஆனா உண்மையிலே நல்ல சாமான் தான் அந்த சொன்ன இல்ல சொல்ற சரி. எல்லாருக்கும் எல்லாம் ஒத்து வராது. சில சிலருக்கு அலர்ஜிக்கு இருக்கிறாங்களுக்கு என்ன நேரத்தால என்ன நடக்க மாட்டேது. இப்ப அண்மையில் ஒரு செய்து பார்த்தேன். தாய்க்காரி அந்த கற்பூரவல்லியை தட்டி பிள்ளைக்கு எதை கொடுத்து பிள்ளைக்கு எதை பிரச்சனைன்னு சொல்லி உயிரோடு இருக்க தெரியல. அது அப்போ ஒன்று விஷயம் நாங்கள் செய்ய வலிக்கிறீங்க. அதில் பழக்கப்பட்டிருந்தா ஓகே. இல்ல பழக்கப்பட்டு இதெல்லாம் இதெல்லாம் அந்த அதிமரம்னா நாங்க சாப்பிட்டு இருக்கோம். இல்லை அதான் எல்லாருக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணி இது நல்லவன்னு சொல்லலாம். ஆனால் விஷயம் அறிஞ்சிருக்கிற நல்லது. கொரோனா டைம்ல என்னவெல்லாம் இதெல்லாம் மூலிகை வகைகள் தானே. இது மூலிகைகள் தானே, கை மருந்துகள் தானே. இதெல்லாம் சாப்பிட்டா விக்கணும் வராது. மரமஞ்சள் அவிச்சு குடிக்கிறோம். என்னத்துக்கு குடிக்கிறோம்? விஷயத்துக்கு நாய் கடிச்சா மரமஞ்சள் தானே. அன்றைக்கு ஒரு சொன்னார் ஜெர்மனில் கங்கா ஸ்டாண்டியக்கா பஸ் ஸ்டாப்பில் நின்றா அதில் நிறைய காஞ்சோண்டி நின்று சரியா. அப்போ அந்த காஞ்சோண்டி மரம் அவர் சொன்னார் தங்களை பக்கத்து வீட்டுக்காரி இதை எடுத்து சுப் வைக்கிறது ஏதோ ஒன்று சொல்லி சொன்னார். அதை குடிக்கிறாரு ஏதோ ஒன்று செய்து. நாங்கள் ஒரு காஞ்சோண்டி உயிரோடு இருக்கிறாரு ஓமாடின்ட்டார். ஏதோ உண்டு அதை நான் நினைக்கிறேன் காய வச்சு போட்டு பொடியாக்கி ஏதோ ஒன்று பண்றதாம். அது இல்ல அந்த கடி அவருக்கு நாக்க விட்டு தோண்டதுதான் எங்கட கேள்வியா இருந்தது. அப்ப அதையும் விட்டு வச்சதா இல்லை. அது கடி என்ன காஞ்சோண்டி கடியான வரமில்லை. அது சுனைக்கிறது அதை காய வச்சுப்பட்டு எதை செய்யறதா. இப்ப எல்லாம் தானே அது மூலிகை தானே. எல்லாமே ஒரு மூலிகை தானே. கூட்டங்களுக்குள்ள போனா யாரும் அளவுக்கு வந்து பேசினா காஞ்சோண்டி எடுத்து வாயில தேய்ச்சிட்டு வந்து சூப் வச்சு குடிக்கிற டென்மார்க்ல நான் சொன்னேன். தண்ணிக்கு அந்த கொப்பை வெட்டி கன நேரம் ஊற வச்ச பிறகு அதுகளை பூக்கண்டுகளுக்கு விட்டு அதுக்கு நிறைய சத்து போகும்னு சொல்லி நாங்க காண்ற இடத்த வெட்டி எந்த தண்ணிக்கு போட்டு நிறைய சொன்னவன் இந்த நாட்டுக்கார அப்படி செய்ய. அது இப்ப ஒன்று செய்தாலும் அதுல கூடின சத்துகள் இருக்காமன்னு சொல்லி. ஆனா நாங்க அதை எடுக்கிறேல மற்ற இந்த ரோசாவிலேயே ஒரு காய் ஒன்று விரந்தானே ரோசா பெரிய காய். அது வேற மரம், அது வித்தியாசமான ரோஸ் அடுக்க ரோஸ் பூ. அதுல வந்து பழம் வெறும் ஒரு என்னன்னு சொல்றது மாம்பழம் மாதிரி கலரா விரைக்க அதை நாங்க எடுத்து டென்மார்க்லயே பச்சையா சாப்பிடுனாங்க. எல்லாம் விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்றவ அதை எடுத்து ஜாம் செய்யறவ டெனிஸ்காரன் கடற்கரை வழியா அங்கே எல்லாம் புடுங்கி ஜாம் செய்யணும். நிறைய விஷயம் செய்யறது நமக்கு இப்ப அது இதெல்லாம் சேர்ந்து வருது. ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி தானே வருது. நாங்க அதுல வாய்ச்சத்தான் தெரியும். இதெல்லாம் தோளம்பளத்துல சிப் செய்யணும். சீனால தோளம்பளத்துல சிப் செய்யணும்.
ஒரு காதல் சொல்லிக்கணும் இப்ப சிப்ஸ் இருக்கு இன்னத்துல கோடம்பளம் தேசிக்காய் தோழர் வேற மாம்பழம் அதுகள் இதுகள் எல்லாம் சிப்ஸ் எல்லாம் செய்யணும் தானே அதான் வித்தியாசமா காய விட்டு வருகுது வேற நாடுகள்ல பேக் பண்ணி. மூலிகைகள் உடம்புக்கு நல்லது. சரி, நன்றி, வணக்கம். இப்பொழுது அன்னைக்கு சிவாஜினி. அணி தூதுவளை வைத்தவ நீங்க கவனிச்சீங்களா? எங்க நான் அந்த பக்கம் போனது சனம் வந்து திரும்பி வந்துட்டான். இல்ல இது நான் வித்த இடத்தை பார்க்கல ஆக்கள் கொண்டு போனவ 8-9 பவுனாம் பெரிய கண்டு தூதுவளை பெரிய மரங்களா. இப்ப நான் நினைக்கிறேன் அந்த பேக்ல வெளியில நிக்குது நியாயமான உயரத்துக்கு. பிசினஸ் பிளேஸ் தானே அது. 2 பவுண்டுக்கு புறமையானது 10 பவுண்டுக்கு கொடுத்தாரலாம்லாம் திட்டு நாடுகள் இருந்து. அதான் மல்லிகை இது துளசி அதெல்லாம் சும்மா வார கண்டுகள் எல்லாம் சரியான விலைக்கு வீட்டில் இருந்ததை கொஞ்சம் பெருசாக வைத்திருக்கிறார்கள். துளசி. நன்றி வாணி. நன்றி நன்றி. வணக்கம். சிவாஜினி சிறுதரன்.